Taste the Daily. உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் கூட ஏராளமான தவறான விஷயங்கள், சுய இன்பம் பற்றி நிறைய விஷயங்கள் வருது. இளைஞர்கள் ரெண்டு விஷயத்தை கடந்து போக முடியாது. ஒன்று சுய இன்பம் போன்ற விஷயங்கள், இன்னொன்று ஆபாச படங்கள். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட இளைஞர்கள் அதை தாண்டி போயிட முடியாது, அதை தவிர்த்து விட்டு போக முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சுய இன்பத்தை பற்றி இப்போ மறுபடியும் தவறான கருத்துக்களை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்களை பார்த்து நாம் மயங்கிட வேண்டாம். சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம், அதில் தவறு இல்லை. இப்போது மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி எல்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய 13 வயதில் திருமணம் செய்து கொண்டு 14 வயதில் முதல் குழந்தை பெற்றவங்க. இப்போ இருக்கிற ஒரு இளைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திருமண வயது 27 வயதுலேருந்து அல்லது 30 வயதில் திருமணம் பண்ணுறாரு. அந்த வருடங்கள் அவங்க எந்த செக்ஸுமே இல்லாமல், செக்ஸ் உணர்வே இல்லாமல் ஏசெக்ஷுவலாக அவங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ அதற்கான வடிகால் என்பது அவங்க போய் யாருடையும் உறவு வைத்து கொள்வதில் ஆபத்து இருக்குது. பால்வினை நோய்கள் நிறைய வரலாம், HIV உட்பட தேவையற்ற கர்ப்பம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்போது சுய இன்பம் தான் இதற்கான மாற்று வழி. ஒரே ஒரு மாற்று வழின்றது சுய இன்பம் பண்ணுறது தான். இது இயல்பானது, தவறல்ல. எப்போ அது பிரச்சனை ஆகும்னா, ஒருத்தர் சுய இன்பம் பண்ணிவிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு வேறு தன்னுடைய வாழ்க்கையவே அவர் குழப்பமாக, அது செக்ஸ் அடிக்ஷன்னு சொல்கிறோம். வேறு எந்த வேலைக்கும் போகாமல், எதையுமே ஸ்கூல் போகாமல், காலேஜஸ் போகாமல் தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்குள்ளேயே சுருக்கிக்கிட்டு இருக்காருன்னா அது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். இயல்பான வாழ்க்கை அதோடு ஒரு சுய இன்பம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இயல்பான விஷயம், அதில் எந்த தப்பும் இல்லை. சுய இன்பம் பண்ணுறதுனால அவங்க எதையும் இழந்துட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ண போகிறீங்க, அது இயல்புன்னு எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. பெண் உறுப்பு மாதிரி கைகளை வச்சுக்கொண்டு அதில் நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எனர்ஜியெல்லாம் போயிடும், உங்கள் பாடியில் இழப்பு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அது உண்மை இல்லை, அப்படி வர்றதில்லை. அதனால் சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம், அதை பற்றி நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்னொரு ஆபத்தான பகுதி என்னென்னா ஆபாச படங்கள். ஒரு எல்லையை மீறி ஆபாச படங்கள் இளைஞர்கள்ட்ட வரும்போது அவர்களுடைய சிந்தனையவே அது சீர்குலைச்சிரும். அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பல் முளைக்கு முன்னே மீசை முளைக்கிறது அப்படின்ற மாதிரி அவர்கள் அறிவு வளர்ந்து ஒரு கட்டத்தில் செக்ஸில் அவங்க ஈடுபடுறதுக்கு பதிலாக ப்ரீமெச்சூராக ஒரு 12 வயதில் 11 வயதிலே ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய சிந்தனை வேறு பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனுடைய விளைவுகளை நிறைய பார்க்குறோம் நாங்கள். 12-13 வயது சிறுவர்கள் தவறான பாலியல் விஷயங்களில் ஈடுபடுறதை நிறைய இப்போ பார்க்க முடியுது. பக்கத்து வீட்டில் இருக்கிற ப்ரா பேண்டீஸை திருடிட்டு வர்றதுலேருந்து தவறான பல்வேறு செய்கைகளில் ஈடுபட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ வர்றாங்க. இப்படி வர்ற சிறுவர்கள், ரொம்ப சின்ன பிள்ளைங்க இப்படி வர்றதை நிறைய பார்க்குறோம். 12-13 வயதான சிறுவர்கள் இந்த மாதிரி இப்போது நிறைய செக்ஸ் ஆர்வம் அதிகத்தோடு வர்றதை நிறைய இப்போ பார்க்குறோம். இது ஒரு ஆபத்தான போக்கு. அதனால் ஆபாச படங்கள் என்பது ஒரு இயல்பான வாழ்க்கை, இயல்பான செக்ஸை குலைத்து ப்ரிமெச்சூராக அவங்கள செக்ஸில் இறங்க வைக்குது. அதனால் ஆபாச படங்கள் எப்போயோ ஒரு முறை பார்க்குறாங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தினசரி அதை பார்க்குறது அது ஆண்மை குறைவு உண்டு பண்ணுமா? உண்டு பண்ணும். போனோகிராஃபி இன்டியூஸ்டு, PIED, இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், PIEDன்னு இருக்குது. தொடர்ந்து ஆபாச படங்களை பார்க்குறவங்களுக்கு ஆண்மை குறைவு வரலாம். அதனால் இதை மிக வெகுவாக குறைச்சிக்கோங்க. எப்படி நம்ம குழந்தைகளை இதிலேருந்து காப்பாற்றலாம்? பொதுவாக அவங்களுக்கு தேவைப்படுற வயது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, நம்பர் 1. நம்பர் 2 அவங்களுக்கு தனி ரூமில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டோட லேப்டாப் அல்லது இந்த ஐபேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸை கொடுக்குறது, செல்ஃபோன் கொடுக்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் போன்ற அந்த கருவிகளெல்லாம்
வீட்டில் ஹாலில் வச்சு பயன்படுத்துங்க. தேவைப்படுறவங்க வீட்டில் ஹாலில் அதை வச்சு பயன்படுத்தலாம். தனி ரூம்குள்ளே போய் நீண்ட நேரம் கதவை சாத்திக்கிட்டு அவங்க இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறது வந்து ஆபத்தானது. அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஹாலில் எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான இடங்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான படங்களை அவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. 2வது, இதை தடுக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் இப்போ ஃப்ரீயாகவே கிடைக்குது. நெட் நன்னி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதை போட்டுட்டோன்னா அந்த ஆபாச படங்களை அவங்களால பார்க்க முடியாது. அதை டவுன்லோட் பண்ண முடியாது. அவங்கள அதை ஏன்னா அது பிளாக் பண்ணிடும் அந்த சைட்ஸ். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியும். இதன் மூலமாக ஆபாச படங்கள், ஆபாச அந்த காட்சிகளை பார்க்குறத பெருமளவுக்கு தடுக்க முடியும். வணக்கம்.